நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க நண்பர்களே. இது மட்டும் இல்லாம இந்தியா கிட்ட கெஞ்சி இருக்காங்க. இந்தியா அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க, தவிடுபடியாக்கி இருக்காங்க. எங்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அதிரடி காமிச்சிருக்காங்க. அது எந்த விஷயத்துல அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் போர் இப்போ உச்சகட்டத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அயத்துல்லா அலி கமேனியை கொண்டாங்க இல்லையா, அவரை தொடர்ந்து புது தலைவராக தேர்வான அவருடைய மகன் மேலையும் சரமாரி தாக்குதல் நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா நிமிடத்துக்கு நிமிடம் மிரட்டல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பதறுது மத்திய கிழக்கு நாடுகளே. மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒண்ணா நடத்தியிருக்காங்க. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம கையை பேசஞ்சிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கறதான் இன்றைய நிலைமையாக இருக்கு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு போன் கால் நண்பர்களே. புட்டின் அவர்கள்ட்ட போனை போட்டு கெஞ்சி இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈரான் போர் உலக அளவுல கச்சா எண்ணெய் விநியோகத்தை துண்டிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 10 நாட்களாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்லல. மேற்காசிய நாடுகளிலேயே ஏராளமான எண்ணெய் கப்பல்கள் முடங்கி நிக்குது. இதனால சவுதி, குவைத் உள்ளிட்ட நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியையே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நிலைமை மோசமடைஞ்சிட்டு வருது. இப்பேற்பட்ட சூழல தான் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை பல மடங்கு உயர்ந்து விட்டதுனால உடனடியாக அதன் விலையை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நேற்றைய தினம் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 கடந்திருக்கு. அதுக்கப்புறமா சரிந்தது அப்படின்னாலுமே $80 மேல் தான் விலை தொடர்ந்து நீடிக்குது. கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கத்துல G7 நாடுகள் தங்க கையில இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சர்வதேச எரிசக்தி முகமை கேட்டுக்கொண்டிருக்கு. G7 நாடுகளுடைய கூட்டமைப்புல கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் இடம்பெற்றிருக்காங்க. இந்தியா இந்த கூட்டமைப்புல ஒரு உறுப்பினராக இருக்கு. இந்த சூழல்ல தான் சர்வதேச எரிசக்தி முகமையுடைய கோரிக்கையை இந்தியா நிராகரிச்சு விட்டுருக்காங்க. அதாவது சர்வதேச எரிசக்தி முகமை G7 நாடுகள் உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைப்பதற்கு தங்கள் கையிருப்புல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் சந்தையில விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை மத்திய அரசு மறுத்துவிட்டதாக செய்திகள் வெளியாயிருக்கு. கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு காரணமான இந்த நிகழ்வு எங்களால நடக்கவில்லை அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்து விட்டதாகவும், இதுக்கு யார் பொறுப்போ அவர்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல சொன்னதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தன் வசம் 5.3 மில்லியன் டன்கள் கச்சா எண்ணெய் இருப்ப வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. இப்போது இந்த கச்சா எண்ணெய் வரத்து தடைப்பட்டிருக்கிறதுனால மத்திய அரசு தங்கள் கையிருப்பில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை உள்நாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. மேலும் இந்தியா சர்வதேச எரிசக்தி முகமையின் முழு நேர உறுப்பினர் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த அமைப்பு வெளியிடக்கூடிய எந்த ஒரு உத்தரவையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற தேவையும் அவசியம் கிடையாது. ஏற்கனவே உள்நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில அரசு அதை சரி செய்யும் நடவடிக்கைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா சிலிண்டர், பெட்ரோல், டீசல் ஆகிய மூன்றுமே கோடிக்கணக்கான இந்தியர்களுடைய பாக்கெட்டிலேயே கை வைக்கக்கூடியவை அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதனாலதான் அவசர ஆலோசனை ஒன்றையும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நடத்தியிருக்காங்க. கமிட்டி அமைச்சு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை ஒன்று நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. அப்போது எல்பிஜி உற்பத்தி, சப்ளை மற்றும் தற்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ளிட்டவை குறித்து விவாதம் பேசியிருக்காங்க. இந்த விவாதத்தை தொடர்ந்து மத்திய அரசு ஒரு தனி கமிட்டி அமைச்சிருக்காங்க. இந்த கமிட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயங்கக்கூடிய உணவகங்கள் மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களை அதிக அளவில் வாங்கக்கூடிய நபர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இதனையடுத்து முன்னுரிமை அடிப்படையில் இவர்களுக்கு படிப்படியாக கேஸ் விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 28 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 10 நாட்களுக்கு மேலாக ஈரான்ல போர் நீடிக்குது. குண்டுவீச்சுகள் மற்றும் ஏவுகணை சத்தங்களுக்கு நடுவே உயிரை கையில் பிடிச்சு கொண்டு சாமானிய மக்கள் ஒவ்வொரு நொடியையும் பயத்துடனேயே கடந்துட்டு வர்றாங்க. ஈரான் போர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உலகெங்கும் இருக்கும் லட்சக்கணக்கான மக்களை பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் கடந்த பிப்ரவரி 28 அயதுல்லா அலி கமேனி மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவரை கொன்னாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கமேனியுடைய ஒரு மகனை தவிர ஒட்டுமொத்த குடும்பமும் கொல்லப்பட்டது அப்படிங்கிற தகவல் கிடைச்சது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் ஈரான் ராணுவம் இஸ்ரேல் நாட்டின் மீதும் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் மற்றும் கட்டடங்கள் மேலையும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு வருது. இந்த அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து அவருடைய மகனான மொஜ்தபா கமேனியை அந்த நாட்டுடைய புதிய தலைவராக தேர்வு செஞ்சாங்க. அவர் விரைவில் நாட்டின் உயர் தலைவர் பொறுப்பை ஏற்பார் அப்படின்னும் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுக்கான தலைவராக செயல்படுவார் அப்படின்னும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. ஆனால் தற்போது ஈரான்ல இருக்கக்கூடிய அரசு ஒரு பயங்கரவாத அரசு. இந்த அரசு யாரை தலைவராக நியமனம் செஞ்சாலும் அவர்களை கொல்வோம் அப்படின்னு
பகிரங்கமாக இஸ்ரேல் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் ஈரான் நாட்டுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமேனியுடைய மகனான மொஸ்தப் கமேனி மீதும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருப்பதும் இந்த தாக்குதல்ல அவர் காயமடைஞ்சிருப்பதும் தற்போது உறுதியாகி இருக்கு. இதை வந்து ஈரான் நாட்டுடைய செய்தி ஊடகமே வந்து வெளியிட்டிருக்காங்க நண்பர்களே. அதாவது மொஸ்தப் கபேனியை ஜான்ஃபாஸ் ஆஃப் ரமடான் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஜான்ஃபாஸ் ஆஃப் ரமடான் அப்படின்னா போர்ல காயமடைந்தும் நாட்டுக்காகவே சேவை செய்பவர் அப்படிங்கிற அர்த்தமாகும். அந்த வகையில தான் மொஸ்தபா கபேனியும் இந்த போர்ல காயமடைஞ்சிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னதாக மொஸ்தபாவும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில தான் ஈரான் அரசு அதை மறுத்தாங்க. இதற்கிடையில மத்திய கிழக்குல போர் பதற்றத்தை முடிவு கொண்டு வருவதில் ரஷ்யா வந்து தீவிரமாக இருக்காங்க. இந்த பிரச்சனையில மத்தியஸ்தம் செய்வதற்கு நாங்கள் வந்து தயார் அப்படின்னு புட்டின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்காவும் ஈரானும் இதை ஏற்கும் பட்சத்தில் சற்றே போர் பதற்றம் தனிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து ட்ரோன் அட்டாக்கை நடத்தி நிமிடத்துக்கு நிமிடம் மிரட்டலை எடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. மத்திய கிழக்குல பற்றி எரியும் போர்த்தி தனியும் அறிகுறிகளே இல்லாம விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இன்னைக்கு அதிகாலையில் சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரகம் இருக்குல்லையா UAE ஆகிய நாடுகளை இலக்கு வச்சு ஈரான் ஏவிய ட்ரோன்கள் ஒட்டுமொத்த உலகையுமே வந்து அதிர வச்சிருக்கு. சவுதி அரேபியாவின் எண்ணெய் வளமிக்க கிழக்கு மாகாணத்தை நோக்கி வந்த 2 ட்ரோன்களை அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சகம் நடுவானிலே சுட்டு வீழ்த்தியிருக்கு. அதே போல குவைத்துடைய வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் ஊடுருவ முயற்சி செஞ்ச 6 ட்ரோன்களை அந்த நாட்டு நேஷனல் கார்டு வந்து அதிரடியாக அழிச்சிருக்கு. மறுபக்கம் ஐக்கிய அரபு எமிரகத்தில் நிலைமை இன்னும் பரபரப்பாக இருக்கு. குடியிருப்பாளர்களுடைய செல்போன்களுக்கு மிசைல் அலர்ட் எச்சரிக்கைகள் பறக்க அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருது. ஈரானுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தங்கள் வான் பாதுகாப்பு படை முறியடித்து வருவதாக அமீரகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் எந்த காரணமுமே இல்லாம திட்டமிட்டு நாங்கள் இலக்கு வைக்கப்படுகிறோம், ஈரானுக்கு எதிரான எந்த தாக்குதலையும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் அப்படிங்கிற போர்வையில் ஈரான் நடத்தும் இந்த தாக்குதல்கள் தேவையற்றவை அப்படின்னு அமீரகம் சாடியிருக்கு. இந்த போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படிங்கிறதுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணான தகவலை வெளியிட்டு வருவது உலக சந்தையில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பதற்றமான சூழலால பங்கு சந்தைகளும் கச்சா எண்ணெய் விலையும் கடும் ஏற்ற இறக்கத்தை சந்திச்சுட்டு வர்றாங்க. ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே நிலவும் இந்த போர் பதற்றம் அந்த பிராந்தியத்தின் சுற்றுலாத்துறையில பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. குறிப்பாக உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலங்கள் ஒன்றாக விளங்கும் துபாய் மற்றும் அபுதாபி போன்ற நகரங்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக அமையும். வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை எச்சரிக்கைகள் குறித்த செய்திகள் பரவும் போது சர்வதேச சுற்றுலா பயணிகள் தங்கள் பயண திட்டங்களை ரத்து செய்ய நேரிடும். இதனால ஹோட்டல் முன்பதிவுகள், கேளிக்கை பூங்காக்கள் மற்றும் வணிக வளாகங்களுடைய வருவாய் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த நிலையில தான் நிமிடத்துக்கு நிமிடம் ஒரு பதற்றத்தை வந்து இப்போ ஈரான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மத்திய கிழக்கு நாடுகள் மேல தாக்குதலை நடத்தி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு ஈரான் வந்து கொக்கரிச்சிட்டு வருது. நிலைமை இப்படி இருக்கும்போது தான் அவசரமாக ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களிடம் போன போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈரான்ல ஒரு பக்கம் ஏவுகணைகள் சீறி பாயுது, மறுபக்கம் உலகமே உற்று நோக்கும் ஒரு மிஸ்ட்ரி டெலிபோன் கால் அரங்கேறி இருக்கு. ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் ரஹ்பருக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய அசைக்க முடியாத ஆதரவை தெரிவித்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே ட்ரம்ப் அவர்கள் அவசரமாக புட்டின் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. எதுக்காக இந்த திடீர் போன் கால்? இதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. இதுக்கு பின்னால இருக்கிறது அச்சம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாவது இதுல இருந்து வெளியேறினால் போதும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்களுடைய தவிப்பு தான் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. இந்த போர் தொடங்கியதிலிருந்தே ட்ரம்ப் மற்றும் அவருடைய அமைச்சரவை வெளியிடும் அறிக்கைகளை கவனித்தாலே அமெரிக்காவுடைய குழப்பம் நமக்கு புரியும். முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஈரானில் ஆட்சி மாற்றமே எங்களுக்கு இலக்கு அப்படின்னு கர்ச்சித்தார் ட்ரம்ப் அவர்கள். 2வது நாள் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வந்தார். அடுத்ததாக வந்து 4வது நாள் பார்த்தீங்கன்னா குர்திஷ் படைகள் எங்களுடன் இணைய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரே அதை வந்து மறுத்தார். 5வது நாள் வந்து ஈரான் ஒரு டீலுக்கு வர துடிக்குது அப்படின்னு ஒரு பிட்டு ஒன்று போட்டாரு. 6வது நாள் திடீரென ஈரான் நிபந்தனையற்ற சரணாகதி, அதாவது அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படின்னு மிரட்டினாரு. 7வது நாள் வந்து ஈரானுடைய புதிய ரஹ்பரை தேர்ந்தெடுப்பதில் தனக்கும் பங்கு இருக்க வேண்டும் அப்படின்னு விசித்திரமான கோரிக்கை ஒன்று வச்சாரு. கடைசியா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய புதிய ரஹ்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் மார்க்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை, ஏவுகணை தளங்களை அளிப்பது மட்டுமே இலக்கு அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சாங்க அமெரிக்கா. 10ஆம் நாள் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டாரு. அமெரிக்கா இந்த போர்ல வெற்றி பெற்று விட்டது, ஆனால் உண்மை நிலவரம் வேறாக இருக்கு. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்திப்படி ட்ரம்புடைய ஆலோசகர்களே இப்போதைக்கு ஒரு எக்ஸிட் ரூட் பிடித்து வெளியேறுவதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு அதாவது ட்ரம்ப் அவர்களை நச்சரிச்சுட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இஸ்ரேலுடைய நிலைமை வந்து இன்னும் மோசம் அப்படின்னே சொல்லலாம். ஈரான் நடத்திய தாக்குதலை இஸ்ரேல் நிலை குலைந்து போயிருக்கு. சேட்டலைட் படங்கள் இதை காட்டாவிட்டாலும் ஹீப்ரு ட்விட்டர் பக்கங்கள்ல சிதறடிக்கும் வீடியோக்கள் அதற்கு சாட்சி. ட்ரம்ப் அவர்கள் ஒருதலை பட்சமாக வெற்றியை அறிவித்துவிட்டு போரை நிறுத்தலாம், ஆனால் ஈரான் அதுக்கு சம்மதிக்க வேண்டுமே. ஈரானை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 28 முதல் ஒரே நிலைப்பாடு தான். போர் நிறுத்தம் கிடையாது, 2வது பேச்சுவார்த்தை கிடையாது, 3வது எங்கள் நாட்டு விவகாரத்தில்
வெளிநாட்டவர் தலையீடு கூடாது. இன்னைக்கு காலையில் கூட ஈரான் பதிலடி தாக்குதலை தொடர்ந்திருக்கு. இந்த சூழலில் தான் ஈரானை சமாதானப்படுத்தி ஒரு பரஸ்பர போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்க வைக்க யாராவது ஒரு நபர் தேவைப்படுவார். அந்த மீடியேட்டர் வேலையை செய்ய புட்டினை தவிர வேறு ஆள் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போது புட்டின் அவர்களுடைய கதவை தட்டுறாரு. இதுக்காகவே அவர் புட்டினுக்கு போனை போட்டு கெஞ்சியதாக சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய ஈகோவும் ஈரானுடைய பிடிவாதமும் மோதும் இந்த போர்க்களத்தில் புட்டின் அவர்கள் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது தான் அடுத்த ட்விஸ்டாக இருக்கும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.